எல்லாருக்கும் வணக்கம். கூலி படத்துடைய காஸ்டிங்லாம் ரிவீல் பண்ண போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு செய்தியை லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சன் பிக்சர்ஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 6 மணிக்கு கரெக்டான நேரத்தில் வந்து வெளியிட்டுட்டாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷோபின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மலையாள சினிமாவில் கொடிக்கட்டி பறந்துட்டுருக்கிற ஒரு அற்புதமான நடிகர், பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். நம்ம வந்து நிறைய படங்கள் அவர் வந்து பார்த்துருப்போம். பிரேமம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு டீச்சராக வந்து பார்த்துருப்போம், ஒரு காமிக்கல் ரோலில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கடைசியாக நம்ம வந்து பார்த்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்து மூலமாக மிக மிக மனசுக்கு நெருக்கமான ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டார். அந்த குட்டேட்டன் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக வந்து நடிச்சிருந்தார். ஸோ அவர் மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தலைவர் கூட வந்து இணைஞ்சு நடிக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருந்தால் மட்டும் தான் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பாங்க. ஏன்னா வந்து மலையாள சினிமாவில் இருக்கிற பல ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நடிக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் அவர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் வந்து நம்ம கூடுதலான தகவல் என்ன, நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய ப்ரொடியூசரும் அவர் தான் கிட்டத்தட்ட. ஸோ மலையாள சினிமாவில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கதையின் நாயகனாக வந்து இப்போ எப்படி வந்து சூரிய அவர்கள் தமிழ் சினிமாவில் கதையின் நாயகனாக வந்து இருந்துட்டுருக்காரோ, கொட்டுக்காளி படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இருந்தாலுமே வந்து கருடன் படத்துலையும் அதுக்கு முன்னாடி வந்து விடுதலை படத்துலையும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வாங்கினாரோ, அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு காமெடியன் ரோல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாரு. ரோமச்சந்திரன் நினைக்கிற அந்த படத்து பேர். அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு சில த்ரில்லர் படம் கூட ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான படம். பேர் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பண்ண பிறகு மஞ்சுமல் பாய்ஸ் தான் அவருடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுலேயே வெறும் எப்படி சொல்கிறதுனா, மலையாளத்திலே வந்து தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ தூரம் ஓடின ஒரு படம் வந்து கிடைக்கிறதுக்கு மறுபடியும் எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய ஹிட்டை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அடைஞ்சது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவரோட ஜட்ஜ்மெண்ட். ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வந்து ஓடும் அப்படின்னு நினச்சிருந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டு, அதை விட மிக முக்கியமாக அவரோட கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து ஹோல்டு பண்ண விதம், தன்னுடைய உருவத்துக்கும் தன்னுடைய லுக்குக்கும் தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் மோல்டு பண்ணி அது கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் மஞ்சுமல் பாய்ஸ் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. ஸோ இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரஜினி சாரோட ரசிகனாக மிகப்பெரிய பெருமையான விஷயம். கூலி படத்து மேலே வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், உபேந்திரா அவர்கள், அதுக்கப்புறமேட்டு அமீர் கான் அவர்கள், அதுக்கப்புறமேட்டு சத்யராஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால ஸோ அவங்களெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த நேரத்தில் எடுத்தோன்னே நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதனை, ஒரு அற்புதமான ஒரு நடிகரை வந்து நமக்கு கூலி படத்துடைய காஸ்டிங் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவருக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் தான். நமக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னும் நிறைய அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். போக போக வந்து நம்ம நிறைய அப்டேட் வரும். இன்னும் நாட்கள் ரொம்ப நிறைய இருக்குது. ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு அப்டேட் வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். நான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் அவர்களுடைய கேமியோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போயிடுச்சு. கரெக்டாக வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த காஸ்டிங் ரிவீல்லாம் சீக்கிரம் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. சத்யராஜ் அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு மேடையில் சொல்லும்போது சொல்லிட்டார். வேறு ஏதோ ஒரு போஸ்டர் இப்போ வந்து இது பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துருந்துச்சு. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய பரவிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஒரு ஒரிஜினலான ஸ்டில் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ சத்யராஜ் அவர்கள் கண்டிப்பாக நடிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் உபேந்திரா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுட்டு அந்த டெலிட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த உபேந்திரா அவர்கள் நடிக்கிறதும் கிட்டத்தட்ட வந்து ஊர்ஜிதமாயிடுச்சு. அமீர் கான் நடிக்கிறது தான் எந்த அளவுக்கு வந்து உண்மையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ அமீர் கான் அவர்கள் நடித்தார்னா 30 வருஷத்துக்கு பின்னாடி ரஜினி சார் கூட மறுபடியும் நடிக்கிறாரு. அதே மாதிரி சத்யராஜ் அவர்களும் கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு பிறகு தான் வந்து ரஜினி சார் கூட வந்து நடிக்க போகிறாரு. உபேந்திரா அவர்கள் வந்து இத்தனை வருஷம், அவரும் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே ஃபீல்டுக்குள்ளே இருக்கார். ஒரு டேரக்டர் அறிமுகமாகி அப்புறம் ஹீரோவாகி பெரிய அளவுக்கு இருக்காரு. ஸோ இவங்க 3 பேருடைய அனௌன்ஸ்மெண்ட்டு, அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷோபின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டில் போட்டிருக்காங்க. அவருடைய பேர் தயால் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த கேங்ஸ்டர் ஒரு குரூப்பில் ஒரு ஆளாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் ரஜினி சாரை எதிர்க்கிற குரூப்பில் வந்து வில்லனுடைய குரூப்பில் ஒரு ஆளாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் முதல்ல இந்த கூலி படத்துடைய அப்டேட்டுன்னு ஒன்று வரும்போதே எதை பற்றி பேசிட்டு இருந்தாங்கன்னா, கூலி படம் வந்து எல்லாருமே வில்லனிசமாக இருக்கிற ஆட்கள், யாருமே வந்து ஒரு ஜென்யூனான ஆட்கள் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எல்லாருமே கேங்ஸ்டரு. அந்த கேங்ஸ்டர் எதிர்க்கிற ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா எல்லா வில்லன்களையும் எதிர்க்கிற ஒரு வில்லனாகத்தான் ரஜினி சார் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், அதாவது வில்லன் ஓரியன்டான ஆக்ஷன் ட்ராமா, ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் வந்து கூலி படம் வந்து உருவாயிட்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் என்ன மாதிரியான வில்லன், இவர் என்ன மாதிரியான கேங்ஸ்டர் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுக்காக நானும் அவளோட காத்துட்ருக்கிறேன்.
அனிருத்தருடைய மியூசிக் எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் நமக்கு தெரியும். அவரை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. ஆல்ரெடி வந்து டிஸ்கோ பாட்டுலயே வந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. நிறைய கான்சர்ட்லயே வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன நான் இன்னொரு விஷயம் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, வெறும் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன பண்ணுவாரு, டீசர், ட்ரெய்லர்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது, ஒரு வீடியோ மாரி போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாரு. ஸோ ரஜினி சாருடைய அந்த கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணும்போது, அவருடைய பேர ரிவீல் பண்ணும்போது, என்ன மாரி வந்து ரிவீல் பண்ண போறாரு? அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆர்வமா காத்துருக்கேன். வேட்டையன் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது, அமிதாப் பச்சன் சாரு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அ மஞ்சு இவங்க இருக்காங்கல்ல, அவங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு ரித்திகாவா இருக்கட்டும், எல்லாத்துடைய கேரக்டரும் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதும், அ ஒவ்வொரு விதத்தில ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்மென்ட் இருந்துச்சு. ஸோ, இது எல்லா கேரக்டரும் ரிவீல் பண்ணி முடிச்சோனே, ரஜினி சாரோட கேரக்டர் பேர் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ஒரு மொமெண்ட்டுக்காகவும் நான் காத்துட்ருக்கிறேன். ஒரு ரஜினி சாருடைய ஒரு டை ஹார்ட் ஃபேனா பயங்கரமா நான் காத்துட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வந்து நம்முடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 1 வாரம் தான் இருக்குது. அதோடைய அப்டேஷன் வரதுக்கு முன்னாடியே கூலி படத்துடைய அப்டேட் வந்தது. ரஜினி சாரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்குது. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்குது. இன்றைய நாள் ஒரு நல்ல எக்ஸைட்மென்ட்டோட முடியுது. ஈவினிங் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நெறைய பேச வேண்டியது இருக்கு. நெறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!